ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நீங்கள் வந்திருக்க பார்த்தீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் ஏற்றி போட்டு அதில் வச்சுக்கோங்க. சரி வாங்க ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணலாமா? நண்பர்களே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கிராஃப்ட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாட வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏதோ ஒன்று இதுன்னா தெரியல, இந்த வெளிநாட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நின்றுப்போம். எனிமி பாருங்கள், நம்மளை தொடக்கூட மாட்டான். இன்னும் 10 செகண்ட் இருக்கா? ஸோ 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தாக்கு பிடிச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம தோற்றுனோன்னு வச்சிங்களேன், அந்த நம்ம டீம் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நோட் பண்ணி வச்சுப்போம். அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மள யாரா காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ கில்லராக மாறுவோம். இந்த ஒன்ட்டானுங்க பாருங்கள், நம்ம டீமால் ஃபஸ்ட்டே காலி ஆகிட்டான். அதுவும் என் பக்கத்துலேயே காலியானா. அவன் பாருங்கள், நான் இருக்கிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கான். தம்பி என்னை பார்க்கல, ஏன்னா நான் கரெக்டாக அந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் கரெக்டாக இருக்கேன். அதில் லாக் வேறு பண்ணிட்டேன். ஸோ சூப்பரு. அங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோனை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இடத்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தார். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். இங்கே வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி 30 செகண்ட் இருக்குது, ஆட்டம் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே ஓடிட்டுருக்கான் பாருங்கள். ஓகே, நம்ம டீமால் வந்து பார்த்திங்கன்னா அப்படிக்கா போகிறாரு. நம்ம டீமாலே ஆட்டம் காமிக்கிறாருங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா, அங்கே இருக்கிற அங்கே ஒரு சிலை இருக்குது, அந்த சிலையை போய் காப்பி பண்ணிக்கலாம் வாங்க. அந்த சிலை எனக்கு கண்ணை உறுத்துது. ஓகே, மாறிடலாமா? ஏங்க முடிஞ்சிங்க. ஏங்க இன்னும் 55 செகண்ட் ஓடுது. டேய் அச்சோ டே காலிடா ஆடா பாவியில் காலி பண்ணிட்டானுங்கடா. ஓகே, ரிவ்யூ கொடுத்துக்க வேண்டியதான். ஐயோ, இந்த பக்கம் பார்க்க மறந்துட்டேன் நான். இந்த பக்கம் எங்கே தான் இருப்பானுங்கன்னு தெரியல. ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தன் தானே, அப்போ நம்ம தான் வின்னு. இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல, பயங்கரமாக ஒழிஞ்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அடைச்சி ஒரே இடத்துல வர பாருங்க. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மேலேயா இங்கேயும் இல்லைங்க. ஓகே, இங்கே ஒரு வெட்டுறீங்க நம்ம தாங்க. நம்ம டீமால் அடிச்சிட்டான் போல். சூப்பர். அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து 90. சீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஐடர் இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஓகே, அடுத்த இடத்துக்கு வந்து யார் ஓட் பண்ணுறாங்கன்னா, இன்னும் லவ் பார்க்கே எல்லோரும் ஓட் பண்ணுறாங்க. நான் தீம் பார்க்குக்கு ஓட் பண்ணுறேன். ஓகே, இந்த வாட்டி தீம் பார்க் வருமா? தீம் பார்க் தான் வரணும், ஏன்னா அதே விளையாண்டு போர் அடி. தீம் பார்க் வந்துச்சுங்க. சூப்பர், தீம் பார்க் வந்துச்சு. என்னடா பாவியில் டயராக மாட்டி விட்டுக்கிறீங்க. ஓகே, இந்த சோபாவை மாதிரிலாம் இந்த ஆப்போசிட்டில் ஒரு சோபாவை காஞ்சிக்கலாம். எப்படி என் மூளை வந்து பார்த்திங்களா எப்படி ஒர்க் ஆகுது பார்த்திங்களா? பறக்கிற மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா பறந்துக்கலாம். என்ன நாங்கள் லாக் பண்ண இந்த பக்கம் திரும்புது. ஓகே, கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அவ்வளோதாங்க. ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும். இன்னும் 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பறந்து அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பறந்து வச்சு நம்ம டீமால் ஒருத்தனை காலி பண்ணிட்டானுங்க. ஓகே, ஸோ இன்னும் 3 செகண்ட். ஓகே, ரிலோட் ஆகிடுச்சு. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் பாருங்கள் அசைகிறான் பாருங்கண்ணே. என்னடா இப்படி அசையுது? டே ஐயோ, ஒருத்தன் வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இந்த பக்கம் ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே வர்றான் பாருங்க. தம்பி நம்மளை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் வரானா? அச்சு அந்த பக்கம் ஓட்டாங்க. எப்பாடா பார்க்கல. கடைசி வரைக்கும் அவனா நம்மளை பார்க்க மாட்டான், ஏன்னா நம்ம ஒளிஞ்சு நிற்கிற இடம் அப்படி. இங்கே பாருங்கள், இன்னொருத்தனை ஓடுறான். எப்பா நேற்றுக்கு நான் வேறு இடத்துக்கு போயிட்டுருப்பேன். ஓகே, இவனாக மாற முடியுமா? இல்லை. ட்ரெயினாக மாற முடியுமா? ட்ரெயினாக மாறினா செம்ம பெருசாகிடுவோம். ஓகே, இதுக்குள்ளே வந்து சின்ன பொருட்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி மாறிடலாம். உள்ள எதுனா சின்ன பொருட்கள் இருக்கா? இந்த பெஞ்சாக மாற முடியாதா? ஓகே, வேறு எதுனா வெளியே இருக்கா? இந்த மரமாக கூட மாற முடியாதா? சரி வாங்க, நம்ம அந்த இடத்துலேயே போய் ஒழிஞ்சிப்போம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? ஓகே, பர்ஃபெக்ட். சூப்பராக வந்து சூட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் எவனுமே சொல்லுங்க அந்த பைத்தியக்காரனுங்க. ஓகே, இங்கே வந்துட்டானுங்க. கடைசியில் ஒருத்தனை காலி பண்ணிட்டானுங்க. இங்கே பாருங்கள், அந்த பாம்பெல்லாம் போட்டிருக்கான். 5 செகண்ட் தான் இருக்கும். போய் ஆட்டம் காமிப்போமா? இங்கே போய் அப்படியே எகிரி குச்சி அவனுக்கு ஒரு ஆட்டம் போடுவோம். தம்பி இப்போ சுடுப்பா. நாங்கள் தான்ப்பா வெற்றி. எங்களுக்கு ஒரு மேட்ச் கிடச்சிடுச்சு நண்பர்களே. என்னையாடா தோக்கடிச்ச போன மேட்ச்சு, இப்போ மாட்டிக்கினியா? ஓகே, இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்மை கொடுப்போம். இந்த வாட்டியாச்சும் ஃபார்ம் அந்த ஃபேக்ட்ரி கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, ஃபேக்ட்ரியே விளையாடுவோம். நல்ல வேலை தீம் பார்க்கு அந்த லவ் பார்க் வரலையே. ஓகே, இன்னுங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. இல்லை கன்ஃபார்ம்னா தான். அடப்பாவில சீக்கிரம் வச்சிட்டானுங்க நம்மள. ஓகே, அதாவது கண்டுபிடிக்கிறதா வச்சிட்டானுங்க.
இதில் வேறு 20 செகண்ட் ஓட்டுவானுங்க வெறுப்பு பசங்க டாய். நம்ம டீம் எங்கே ஒளிரானு காட்டுதா இதில்? எங்கே 6 பிளேயர் இருக்கான்னு காட்டுது. தள்ளி பார்த்தா ஒருத்தனை கூட ஆளை காணும். இந்த பக்கம் 6வது பிளேயர் இருக்கிற மாதிரி காட்டுது. பட் ஆனால் அங்கே இருக்க மாட்டான். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு. ஓகே எமௌண்ட்டை போட்டு ஜாலியாக இருப்போம். 5 செகண்ட் வந்துச்சுங்க. நம்ம கையில் கன்று கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கன்று கொடுப்பானுன்னு தான் நினைக்கிறேன். கன்று கொடுத்துட்டானுங்க அடப்பாவீங்களா. அவனுக்கு கீழே கன்று இருந்த மாதிரி இல்லையே. போன மேட்ச் நம்மளை கண்டுபிடிச்சானுங்க பார்த்தீங்களா. இங்கே ஒருத்தன் அடப்பாவி ஃபஸ்ட்டே வந்து மாட்டிக்கினாங்க நம்ம கையில். நீ எங்கே போனாலும் ஒன்றும் விட மாட்டேன்டி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒருத்தனோட இன்னும் 3 பேர் தான் இருக்கான். இங்கே ஒருத்தன் டேய் என்னடா வந்தவொடனே மாட்டினீங்க எல்லோரும். இன்னும் 2 பேர் தான் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. பார்ப்போம் எங்கே தான் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. தம்பி எங்கே இருக்க? நடுவில் வேறு நம்ம நண்பர் வேறு கால் பண்ணி போட்டார். ஓகே நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா பேசி டீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காலை கட் பண்ணிட்டு நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம M4A1 வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் 3க்கு 3 ஜெயிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவா இல்லை இந்த 3 மேட்ச்சில் யார் 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ இல்லை 3 பாயிண்ட்டுமே யார் இருக்காங்க தெரியல. பொறுமையாக இருந்து பார்ப்போம். திரும்ப வேறு கால் பண்ணுறதுங்க. டேய் அதெல்லாம் கண்டுக்காமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேய் ஓகே இங்கே நம்ம டீமாலே அடிச்சிட்ருக்கோம் பாருங்களேன். இன்னும் 2 பேர் தான். இன்னும் ஒருத்தன் தாங்க ஒழிஞ்சுன்னு இருக்கான். இன்னும் ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அடிக்கிறோம். இதில் ஒழிஞ்சிட்ருக்கானா இல்லை இதுவும் இல்லை. கன் வெட்டுறீங்க. நம்ம தாங்க ஜெயித்தோம். சூப்பர். எமௌண்ட்டை போடுறதுக்கு எமௌண்ட்டை கிளிக் பண்ணுறதுக்குள்ளே நம்மளே ஜெயிச்சிட்டோம். அரே விடுங்க இவ்வளோ கில் எடுத்திருக்கேன் அப்படின்றது காட்டுது. நான் வந்து செகண்ட் ப்ளஸில் வந்துட்டேன். சூப்பர். 6 நிமிஷம் 48 செகண்ட் தாங்க பிடிச்சிருக்கேன். ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.